பேனில் நல்லெண்ணெய் சேர்த்து அதில் கடுகு வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் செவக்கவும் 12 காஞ்ச மிளகாய் இது போல் நல்லா வறுத்து கலர் சேஞ்ச் ஆகவும் எடுத்து ஓரம் வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வெந்ததும் ஒரு தக்காளி, அது கூடவே கொஞ்சமாக புளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகவும் இதை எடுத்து அப்படியே ஆற வச்சிடலாம். இது ஆறவும் ஒரு மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்து அதுக்கப்புறம் அதோட வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக தண்ணி சேர்க்க வேண்டாம். தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த பேனை காய வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட எண்ணெய் காயவும் கடுகு, நசுக்கின பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டு நம்ம அரைச்ச சட்னியை சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஸ்பைசியான ஆந்திரா கார சட்னி ரெடி. இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.